வெந்தயம் எவ்வளோ சிறப்பானது, வெந்தயத்தினுடைய பயன் என்னது அப்படின்னு நான் மேடையில் பேசுகிறேன். உடனே அதனால் ஈர்க்கப்படுற அந்த உரை பிடித்து போன ஒரு மக்கள் வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் நம்ம வெந்தயம் எல்லோரும் வீட்டில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ வெந்தயம் பற்றி சொன்னீங்க. வெந்தயத்தை நானே நிறைய நேரம் பார்த்துருக்கேன், உங்களோட வீடியோ பார்க்குறேன். பார்க்கும்போது சரி இது ஒரு பயனுள்ள கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டம்ப்ட் எடுக்கத்தானே முயற்சி பண்ணுவாங்க. அதில் இப்போ வந்து வெந்தயத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் ஒரு சளி பிடிச்சிருக்கு, உங்களுக்குள்ள ரொம்ப தும்மல் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, அந்த நேரத்தில் அதை தவிர்க்கலாம். வயிறில் வந்து வெந்தயத்தில் வந்து நல்ல சாலிபிள் ஃபைபர் நிறையா இருக்கும். உனக்கு ஏற்கனவே வயிற்றால் போகுது ஒரு வேளை வந்திருக்கு, அப்போ அதை தவிர்க்கலாம். அதான் நான் சொல்கிறேன். அதாவது இட் இஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். உரை என்பது அதனுடைய அறிவியலை, அதை வந்து தெளிவை நாங்கள் சொல்வது, அது ஒரு தகவல், அது ஒரு அறிவு தகவல் வச்சுக்கலாம். அந்த தகவல் எனக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுல தான் சிக்கல் வருது. அதில் வந்து இப்போ நீங்கள் இதாவது பரவாயில்ல, நான் ஒரு நிறைய கூட்டங்களில் கருஞ்சீரகத்தினுடைய தன்மையை நான் நிறைய பேசியிருக்கேன். கருஞ்சீரகம் மிக மிக சிறப்பான, இன்றைக்கி உலகமே உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூட மிக முக்கியமான ஒரு மூலிகை. அது அந்த கருஞ்சீரக எண்ணெயில் தைமோகுயினோன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த தைமோகுயினோன் வந்து புற்றுநோய்க்கு ஆதாரமான இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுப்பதில், குறைக்கிறதுல ஒரு பயன் இருக்குங்கிற அறிவியல் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் மேடைகளில் பேசும்போது, கருஞ்சீரக எண்ணெய் வந்து ஒரு ஆகச்சிறப்பான மூலிகை என்று அது அறியப்பட்டிருக்கு. காலகாலமாக இஸ்லாத்தில் வந்து நபிகள் நாயகமுடைய இதில் கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த காலத்திலே இப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பானது கருஞ்சீரகம் சொல்கிறேன். அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் கருஞ்சீரகத்தை வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம்லாம் போட்டு பொடி பண்ணி சாப்பிட்றாங்க, நல்லது. ஒரு முறை என்னுடைய மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்லுது, சார் என் குழந்தை 4 வயசு ஆகுது, இப்போ இருந்தே நான் ரெகுலராக கருஞ்சீரக எண்ணெயை தினம் அரை ஸ்பூன் மொளாப்படியில் போட்டு கொடுத்துடலாமா? ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னு பார்த்தா, எனக்கு உடனே டக்குன்னு பதட்டமாச்சு. அது மருந்துமா, அதை வந்து நீங்கள் உங்கள் மருத்துவர் சொல்லி தானே கொடுங்க. இல்லை சார் நீங்கள் கூட பேசியிருக்கீங்களா, ரொம்ப அது மரணத்தை கூட தடுக்கும்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கு வந்து இது மாதிரி புற்றுநோய் வந்துடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் குழந்தைக்கெலாம் வந்துடக்கூடாதனால ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டால் பரவாயில்லையா? அந்த தாயினுடைய உள்ளம் வந்து சரியானது. ஆனால் அந்த தகவல் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆகுது. அவங்க வந்து தன் குழந்தைங்க, ஆனால் கருஞ்சீரகம் அடிப்படையில் இந்த மே மாதத்தில் கடுமையான வெயில், இந்த வெயில் நேரத்தில் அது சூடை உண்டாக்கக்கூடியது. அவசியம் இல்லாதவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது. அது சர்க்கரை வியாதி இருக்குது, ஒபிஸாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் உள்ள குடும்பம், நிறைய 50 வயசுக்கு மேலே, அந்த மாதிரி சமயத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிற விஷயம் என்னென்னா, அறிவு வேறு, தகவல் வேறு.